ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் எபிக் ரோல் தமிழ். இந்த வீடியோஸோட ப்ரீவியஸ் சாப்டர் எதுவும் பார்க்கலனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு, மறக்காம போய் செக் பண்ணுங்க. அப்போ தான் இந்த ஸ்டோரியோட லைன் உங்களுக்கு புரியும். உங்ககிட்ட பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம வாங்க நம்ம கதைக்குள்ள போயிடலாம். சாப்டர் 67 எங்கே ஸ்டார்ட் ஆகுதுண்ணா, நம்ம ஹீரோ அந்த பொண்ணை பார்த்து கேட்குறான், ஏன் இப்படி சோகமாக இருக்க? நான் வேணா உங்கள் வீடை கண்டுபிடிச்சி உன் பேரண்ட்ஸ் கூட நான் அனுப்பி வைக்கட்டுமா? அதுக்கு அவ சொல்றா, என்னோட அப்பாவும் எங்கள் அம்மாவும் ஆல்ரெடி இறந்துட்டாங்க. ஹீரோ அதை கேட்டதும், அப்போ என்னோட பேச்சை கேளு, அப்போ தான் உன்னால் ஒரு குட் லைஃபையே வாழ்க முடியும், புரியுதா? அவ வெக்கப்பட்டுட்டு, புரியுது, எனக்கு நல்லாவே புரியுது. ஹீரோ அப்படியே அடிக்க போகிறான், ஏய் நான் இவ்வளோ சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ மறுபடியும் அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கியான்னு. அப்புறம் ஹீரோ அடிக்கிற மாதிரி பார்க்குறான், இந்த நாய் எவ்வளோ அடித்தாலும் தெரிந்தாது, இவரை ஒன்றும் பண்ண முடியாது. இவன் தரையில் போட்டு குத்திட்டு கிடக்குறான். ஏன்டா அந்த லேடிஸ் எல்லாம் இப்படி இருக்கானுங்க, டேய் உங்களை அடிக்கவும் முடியுதில்ல, ஒன்றும் பண்ண முடியுதில்ல, இவளை என்ன தாண்டா பண்ணுறதுன்னு ஹீரோ கத்திக்கிட்டு இருக்கான். இங்கிட்ட அப்படியே பார்த்தா அந்த மேயர் இங்கிட்ட கையை காமிச்சு வராரு, அங்கே பாருங்க பிரின்ஸ் வந்துக்கு இருக்காரு. அங்கே பார்த்தா லீவும் சரி லிங்கரும் பார்க்குறாங்க, ஷாக்கு. என்னடான்னு பார்த்தா நம்ம ஹீரோ அந்த பொண்ணையும் கூட்டிகிட்டே வந்துட்டான். பிரின்ஸ் பக்கத்தில் வருது யாரு? அவ அப்படியே வெக்கப்பட்டுக்கிட்டே வந்துருக்கா. அவ அந்த பியூட்டிஃபுல் பெக்கரா, அவ வரையில கெட்டு வந்துருக்கா. ஏய் பைய போயா, நான் ரொம்பவே டயர்டா இருக்கேன், என்னால் நடக்கவே முடியல, என்னை வேணா கேரி பண்ணிட்டு கொண்டு போறியா? ஹீரோ திரும்பி பார்த்து, என்ன தைரியம் உனக்கு, உன் காலில் உன்னால நடக்க முடியாதா? கத்திக்கிட்டு இருக்கான். எனக்கு நல்லாவே புரியுதுன்னு மறுபடியும் பூனைக்குட்டி மாதிரி வெக்கப்பட்டுருக்கா. இவங்க சரியான ஷாக்கு 3 பேருக்கும். என்னடா அது, பிரின்ஸ் இங்க பண்ணிய திருட வந்து அவளை பிடிக்கத்தானே போனாரு, பார்த்தா ஸ்ட்ரேஞ்சா ஒரு உமனை கூட்டிட்டு வந்திருக்காரு. அவளை பார்க்க பெக்கர் மாதிரி வேற இருக்கா. நம்ம பிரின்ஸ் என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்காரு? மை லார்ட் பிரின்ஸ், இது யாருன்னு சொல்லிட்டு லீவ் கேக்குறா. அது ஹீரோ சொன்னான் மேற்கிட்ட வந்து, டேய் இவளுக்கு முதல்ல அந்த பேக்கிங் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஜாப் ஒன்று குடுறா, அவ சாகுற வர இங்கே தான் லேபரா இருக்கணும், அப்பதான் அவளுக்கு நேர்மையான வழியில நடக்கிறதுனா எவ்வளவு கஷ்டம்னு தெரியும். திரும்பி தலையில ஒண்ணுதான் போடுறான். அவ இன்னும் புனக்குட்டி மாதிரி ஆக்டிங் போட்டு இருக்கா. உனக்கு புரியுதா இல்லையா? அவ எனக்கு நல்லாவே புரியுது. இங்க லீவுக்கும் சரி லிங்கருக்கும் சரி சரியான ஷாக்கு. ஏய் என்னடா பண்ணிக்கிருக்காரு நம்ம பிரின்ஸ் அந்த உமன் கிட்ட? ஹீரோ சொல்லிட்டே ஓடிக்கிருக்கான், ஏ மேயர் நான் போறேன், நீ எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிக்கன்னு சொல்லிட்டு அவ கையில பிடிச்சி கொடுத்துட்டு ஓடியாந்துருக்கான் ஹீரோ. இங்க மேயருக்கு சரியான ஷாக்கு. லீவும் சரி லிங்கரும் சரி விரட்டிக்கிருக்காங்க ஹீரோ ஓடிட்டான். நான் எதிர்பார்க்க கூட இல்ல நம்ம பிரின்ஸ் இப்படி பண்ணுவார்னு. அவர்கிட்ட அவ்வளவு பவர் இருந்தாலும் இவ்வளவு அசால்ட்டா ஒரு ஆளுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிருக்காரு. சரி ஓகே, அவருக்கு நம்ம மக்கள் எல்லாம் கட்டி வச்ச விட இவகிட்ட தள்ளி விட்டுருவோம். இங்கிட்டு ஹீரோ போயில அழுதுகிட்டு போறேன். நான் என்ன சொன்னாலும் என் மனசை புண்படுத்திக்கிட்டே இருக்கானுங்க. அதுல இருந்து தப்பிக்க ஒரே வழி ட்ரிங்க்ஸும் சரி அந்த யாங்கிட்ட போய் அவன் கொடுக்குற சாப்பிட்டாதான் என் மனசு நிறையும், என் மனசு குளிரும். இங்கிட்ட அப்படியே பார்த்தா அந்த லேடி அப்படியே உட்காந்துருக்கா, டீமன் குயின். அவ இன்னும் திங்க் பண்ணிட்டே இருக்கா. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கா அந்த மேன். என் பேரண்ட்ஸ் எல்லாம் செத்துட்டாங்க, நான் சைல்டா இருக்கும்போது கூட எனக்கு யாருமே இப்படி டீச்சிங் பண்ணி லெசன் எடுத்ததே கிடையாது, இந்த ஃபீலிங் சூப்பரா இருக்குன்னு அவ திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்புறம் இல்ல அவன் தான் சூப்பரு அப்படின்னு சொல்லி வெக்கப்பட்டு இருக்கா. இல்ல நான் மறந்துட்டேன், இந்த நூஹாங் சிட்டிக்கு நான் எப்படி வரலாம் தான் இருந்தேன், பார்த்தா அந்த பெர்சனால உள்ள வர்றதுக்கு எனக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைச்சிச்சுன்னு அப்படியே பார்த்துக்கிருக்கா. பார்த்தா அவளுக்கு முன்னாடி ஒரு 3 பேர் வந்து லேண்ட் ஆகுறானுங்க. பார்த்தா லயோ ஈ அந்த லேடியோட நேம். அவ வந்ததுமே இவளை பார்த்து எம்ப்ரஸ்னு கூப்பிடுறா. பார்த்தா இவளோட காஸ்டியூமே அப்படியே மாறுற மாதிரி இருக்கு. இதோட இந்த சாப்டர் 67 முடியுது. சாப்டர் 68 எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னா, அந்த 3 பேர் வந்து அவளை எம்ப்ரஸ்ன்னு சொன்னதும் அவ அப்படியே டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிட்டு இருக்கா. பார்த்தா வாவ், ஏய் என்னாச்சு, என்ன விஷயமா இங்க வந்தீங்க? அதை கேட்டுதான் அவன் சொல்றா, எம்ப்ரஸ் நாங்க ஒரு இன்ஃபர்மேஷனை சொல்றதுக்காக தான் இங்க வந்தோம். அந்த பிளாக் சோல் ஹால், அப்புறம் இந்த டாங்கியன் எம்பையர், அப்புறம் இந்த கிரேட்டியான் டைனாசிட்டியை 2ஆ டிவைட் பண்ற அக்ரிமெண்ட் இன்னும் போயிட்டு தான் இருக்கு. அது மட்டும் இல்ல, அந்த ஹோலி டீமன் செக்ட் அந்த ட்ரைப்ல இருக்கிறதுலயே உங்க 18th பிரதர் இப்ப எம்பரருக்கு துடிச்சுக்கிட்டு இருக்காரு. அவரு உங்க இதை சேர்ந்தனால அவரோட அக்ரிமெண்ட்டை எங்களால ரிஜெக்ட் பண்ணவே முடியாது. அவசரா அப்படியா? கண்டிப்பா அந்த 18th பிரதர் அவன் கேப்பபிளான ஆளு தான். என்னத்தான் அவனோட பேரண்ட்ஸ் அந்த வாருக்காக லீட் பண்ணி போகாட்டாலும் அந்த யுவான்சி டீமன் கிங்டம் 10 வருஷமா அவனுங்களை சிவில் வார்ல தான் போட்டிருக்கு. அது லாஸ்ட் எண்டில் அவனுங்களே அடிச்சுக்கிட்டு செத்துட்டானுங்க பாதி பேரு. அதுல சர்வைவ் ஆனது இவன் மட்டும்தானா? ஆனது இல்லாம இவன் த்ரோனுக்கு வேற ஆசைப்படுறானா? இந்த டோசன் பிரதர், அவனோட சிஸ்டரு, அப்புறம் எல்லாரையும் கூட்டிட்டு நம்மளுக்கே எம்பரராக ஆசைப்படுறானா அவன்? நான் என்ன நினைச்சு பயப்படுறேன்னா, இந்த அக்ரிமெண்ட் இன்னும் இருக்கா? அந்த 18th எம்பரர் என்னோட பிரதர்னால அவனுக்கு என்ன அவ்வளவு தைரியமா? அந்த பிளாக் சோல் ஹால் ரொம்பவே சிவியரா இன்ஜூர் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்ல, அவனுங்களுக்கு இப்ப எந்த ஒரு ஹெல்ப்புமே கிடையாது. இப்ப
யாரைத்தான் போய் அப்ரோச் பண்ண போறானுங்க? அவனுங்களுக்கு எந்த ஒரு ரிசோர்ஸுமே கிடையாது. நம்மளோட எல்லா ரிசோர்ஸையும் வித்து இந்த கிரேட்டியான் டைனா சிட்டியை 2ஆ பிரிக்கிறதுக்கு ஏதாவது வழி பண்ணுங்க. இல்ல இந்த எம்பரோட ரிசோர்ஸ் எல்லாத்தையும் இங்க இருக்க மக்களே பயன்படுத்துற மாதிரி பண்ணுங்க. அவங்க முன்னேறி மாத்தி பேசியிருக்காங்க. இதுக்கு என்ன பண்ணலாம்? நம்ம தானம் கொடுத்துடலாமா? இங்கிட்ட வச்சுரா இல்ல என்னத்தான் தானம் கொடுத்தாலும் அதுல எஃபெக்ட் அந்த அளவுக்கு இருக்காதே. இங்கிட்ட வச்சுரா நம்ம வேணா ஏன் இந்த கிங்கிங் டவுன் மேல இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது? அது ஒரு எம்பரஸ் கிட்ட இருந்து நல்ல இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணுமே. ஏய் அந்த எஃபெக்ட் எல்லாம் ரொம்ப ஸ்லோவாக தான்ப்பா இருக்கும். ஏன்னா நம்மளை பற்றி எந்த ஒரு ஐடென்டிட்டியுமே தெரியாதுல்ல. அது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்காது. இங்கிட்டு அவங்க எல்லாம் 3 பேரும் மாற்றி பேசிக்கிருக்கானுங்க. இங்கிட்டு நம்ம ஹீரோ பார்த்து திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கா இவ. ஏய் அதுக்கு முதல்ல நம்ம இந்த கிரேட்டியான் டைனாசிட்டியில் இருக்கிறதே ஹை ரேங்கிங் அஃபிஷியல் யாராவது பிடிக்கணும். இங்கே தான் ஒரு பர்சன் இருக்கான். அவன் தான் அந்த டாங்கியன் எம்பையருக்கும் அஃபிஷியலாகவும் இருக்கான். அதான் அந்த லியோ 18. அவன்கிட்ட ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டால் நம்ம கிட்ட ஏதாவது வேலை செய்யலாம். பட் என்னானாலும் சரி காசு எவ்வளோனா செலவு பண்ணுங்க. பட் எந்த ஒரு ஃபோர்ஸையும் யூஸ் பண்ணிடாதீங்க. பேசாமல் நம்ம ஏன் அந்த பிளாக் சோல் ஹாலை சீக்கிரட்டாக டிரான்ஸ்போர்ட் பண்ணக்கூடாது இந்த மக்களுக்குள்ள? அது நல்ல எக்ஸலன்ட் ஐடியாவாக இருக்கும்ல. ஏய் அதான் அந்த ட்ராஷ் பாய்ஜிங்லின் ஏதோ ஒரு பவர்ஃபுல் எனிமி கிட்ட மாட்டி பூராத்தையும் காலி பண்ணி விட்டானு. என்ன பண்றது? இங்கிட்டுவே ஏன்டா அவளுக இப்படி கத்திக்கிருக்காளுக? எனக்கு எரிச்சலா வருது. அங்க பார்த்தா ஏய் அந்த ஹயாபோ இப்ப எப்படிப்பட்ட ஆளு தெரியுமா? அவரை பத்தி நீ ப்ரொவோக் பண்ணாத. அவர் ரொம்பவே பவர்ஃபுல்லான ஆளு. பட் என்னதான் இருந்தாலும் நம்ம எம்பரஸ்க்கு அவன் கிட்ட கூட நிக்க முடியாது தெரியுமில. இவ இன்னும் நம்ம ஹீரோ பார்த்தா திங்க் பண்ணிக்கிருக்கா. அப்ப சொல்றா சரி ஓகே நீங்க மார்னிங் இம்பீரியல் சிட்டி போய் இவனை பத்தி இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க. அது மட்டும் இல்ல என்ன சுச்சுவேஷன் போயிட்டு இருக்கு முதற்கொண்டு எல்லாத்தையும் என்கொயரி பண்ணிட்டு வாங்க. அதை பார்த்தது அவங்க 3 பேருக்கு ஷாக்கு. என்னது பெர்ஃபெக்ட் சாஃப்ட் ரைஸ் டைஸுனா? இவ கேக்குறா என்ன அப்படின்னா என்ன? ஏய் நீங்க 3 பேரும் ஒரே மாதிரி சொல்றீங்களே அப்படின்னா என்ன அர்த்தம்? எம்ப்ரஸ் இவன் தான் கரண்டா இருக்கிற பிரின்ஸ் வேற. அது மட்டும் இல்ல இவன் அந்த எம்ப்ரஸோட ஹஸ்பண்ட் ஜியோட்டிங். அதை கேட்டது அவன் வெறும் ஆர்டினரியான பெர்சன் மட்டும்தானா? அப்ப எனக்கு தெரிஞ்சு அவன் சாமிங் ஸ்கில்ல மட்டுமே வச்சு ஜீருயான கவுத்து போட்டிருக்கானு. அதான் அந்த டயான் சிட்டியோட எம்ப்ரஸ் அவங்களத்தான் சொல்றேன். அப்ப அவ சொல்லிக்கிட்டு இருக்கா. இருந்தாலும் நல்ல விஷயம்தான். இவன் இந்த கிங்கிங் டவுன்ல இருக்கிற வரைக்கும் இந்த சிட்டி இன்னும் டெவலப் ஆயிட்டே தான் இருக்கு. மக்கள் எல்லாம் அவனுக்கு கொடுத்த நேம் தான் இந்த சாஃப்ட்வேர் டைசோன். அதான் அவனோட நிக் நேம் தெரியுமா? இந்த இம்பீரியல் சிட்டில கூட அப்படிதான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவ டீமன் எம்பரஸரா ஆர்டினரியான பீப்புளா? அவனுங்களுக்கெல்லாம் இந்த ஜியோட்டிங்க பத்தி ஒண்ணுமே தெரியல. அவன் மட்டும் என்கிட்ட இருந்தா எப்படி பாத்துக்குவேன் தெரியுமா? பார்த்தா கொஞ்சிக்கிட்டு இருக்க மாதிரி கனவு கண்டுக்கிருக்கா. நான் ரொம்ப எக்ஸைட்டா இருக்கேன். அந்த ஜியோட்டிங் மட்டும் என்கிட்ட இருந்தா இந்த டயானுக்கு நான் எம்ப்ரஸ் ஆயிருவேன். இப்ப இருக்க எம்ப்ரஸை டம்மி ஆக்கிடலாம்னு திங்க் பண்ணிக்கிருக்கா. சரி எனிவே நீங்க இங்க இருக்க எல்லா விஷயத்தையும் பாத்துக்குங்க. என்னதான் இருந்தாலும் சரி என்னோட ஜியோட்டிங்க ஒழுங்காவே பயன்படுத்தல. அந்த எம்ப்ரஸ் அவன் மட்டும் என்கிட்ட இருந்தா நான் நல்லாவே யூஸ் பண்ணுவேன் தெரியுமா? இங்கிட்ட அவ கத்திக்கிருக்கா. எம்ப்ரஸ் நீங்க என்ன தப்பா எதுவும் புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா? ஏய் எனக்கு எம்பரராக இருக்கு. இவனுக்கு மட்டும்தான் தகுதி இருக்குன்னு அவளை காமிச்சுக்கிட்டு இருக்கா. இங்கிட்டு இவங்க 2 பேருக்கு ஷாக்கு. என்னடா அவ சொல்லிக்கிட்டு இருக்கா? எம்ப்ரஸ் நீங்க எதுவும் ஃபன் பண்ணிக்கிறீங்களா? நீங்க அந்த இவான்சி டீமன் கிங்டம்ல இருக்கிறதுலயே நோபல் பிளட் வேற, அதுவும் ஹோலி டீமன் ரேஸ். பட் இவன் ஒரு சாதாரண மனுஷன், அதுவும் ஹியூமன் ரேஸை சேர்ந்தவன். எப்படி நீங்க உங்க சபார்டினேட்ஸ்ல எதுவும் ஜோக் பண்றீங்களா? அவசரா எம்பரர் பத்தி இதெல்லாம் ஏன்பா ஜோக் பண்ண போறேன்? என்னோட முக்கியமான லைஃப்ல இவன் தான் எனக்கு வேணும். நான் இவனை எப்ப பார்த்தனோ அப்பவே விழுந்துட்டேன். அதைத்தான் லவ் அண்ட் ஃபர்ஸ்ட் சைட்னு சொல்லுவாங்கல்ல. அதை கேட்டதும் என்ன லவ் அண்ட் ஃபர்ஸ்ட் சைட்டா? ஆமாப்பா நானுமே அப்படித்தான் நம்பிக்கிட்டு இருக்கேன். வெக்கப்பட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ஷாக்கு. இருந்தாலும் எம்ப்ரஸ் நீங்க கண்மூடித்தனமா சூஸ் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன்னு ஷாக்ல இருக்காங்க. அதுக்கு அவசரா இல்ல உங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. இந்த ஜியோட்டிங் எப்படி எம்பரரா சூட்டபிள் ஆகும்னு தெரியுமா? அவன் எம்பரருக்கு என்ன தகுதி தெரியுமா? அவன் ரொம்ப கைண்டு. அது மட்டும் இல்ல என்னை அவன் அடிச்சிருக்கான், திட்டி இருக்கான். ஏன் எனக்கு லெசன் கூட எடுத்திருக்கான்னு அவ அப்படியே வெக்கப்பட்டுக்கிருக்கா. அது மட்டும் இல்ல அவன் மட்டும் என் கூட இருந்தா நல்ல ஃபீலிங்கா இருக்கும். எனக்கு இன்னும் நல்லா சொல்லி தருவான். அவன் மட்டும் என் கிட்ட இருந்தா நான் எப்படி தாங்கன்னு தாங்குவேன் தெரியுமா? சரி ஓகே இந்த பிளேஸ என்னோட வெட்டிங் ரூமா மாத்துங்க. நீங்க தான் அதை பாத்துக்கணும் புரியுதா? அவனை எப்படியாவது நம்ம கைக்குள்ள போடணும். உங்களுக்கு ஷாக்கு. ஓ மை காட் அந்த ஜியோட்டிங் அவளை டெரிஃபைங்கான ஒருத்தனா? அது மட்டும் இல்ல இந்த டயானோட எம்ப்ரஸே அவளை அந்த அளவுக்கு பாத்துக்கிறது இல்ல. ஏன் நம்ம எம்ப்ரஸ் ஏன் இந்த அளவுக்கு ஆசைப்பட்டு இருக்காங்க? அவங்க சைல்ட்ஹுட் டேஸ்ல இருந்து எது மேலே இந்த அளவுக்கு ஆசை வச்சதே இல்லையே. ஏன் இவன் மேல மட்டும் இந்த அளவுக்கு ஆசை வச்சிருக்காங்க? இதோட இந்த சாப்டர் 68 முடியுது.